தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து உள்ள இந்த முக்கிய நேரத்தில் யார் அடுத்ததாக ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு உச்சத்தில் உள்ளது. இந்த சூழலில் விஜய் தலைமையிலான தாவேகா சில தொகுதிகளில் கேம் சேஞ்சராகவும் சில இடங்களில் ஸ்பாய்லராகவும் செயல்படுவதால் திமுக மற்றும் அதிமுக முக்கிய தலைவர்கள் குழம்பி போய் உள்ளார்கள். மதுரை மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வெற்றி பெறுவார் என்று ஆரம்பத்தில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தாவேகா வேட்பாளர் எஸ்.ஆர். தங்கபாண்டி களம் இறங்கியதால் வாக்குகள் சிதறும் சூழல் உருவாகியுள்ளது. இதற்கிடையில் திமுக வேட்பாளர் ரகு பாலாஜி தீவிரமாக மக்கள் தொடர்பில் ஈடுபட்டு வருவது செல்லூர் ராஜு மீது பெரிய அளவில் செயல்பாடுகள் இல்லை என்ற விமர்சனங்களும் அதிகரித்து உள்ளதால் இந்த தொகுதியில் திமுக முன்னிலை பெறும் வாய்ப்பு அதிகம் என அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன. அதே நேரத்தில் மதுரை மத்திய தொகுதியில் நிலைமை முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. திமுகவின் சிட்டிங் மினிஸ்டர் பிடிஆர் அவர்களுக்கு எதிராக என்டிஏ கூட்டணியில் சுந்தர்சி போட்டியிடுகின்றார். இங்கு சுந்தர்சிக்கு சாதகமான சூழல் உருவாகி வருவதாகவும் திமுகவுக்குள் உள்ள உள்குத்து அரசியல் பிடிஆருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகின்றது. மேலும் விஜய் தலைமையிலான தாவேகா பல தரப்பில் இருந்தும் வாக்குகளை ஈர்த்து கொண்டு இருப்பதும் இங்கு முடிவை மாற்றக்கூடிய காரணமாகவும் பார்க்கப்படுகின்றது. ஆக மொத்தத்தில் மதுரையின் இரு முக்கிய தொகுதிகளும் வாக்கு கணக்குகள் கணிக்க முடியாத அளவுக்கு மாறி வருகின்றன. ஒரு பக்கம் திமுக எதிர்பாராத முன்னிலை நோக்கி நகர்கின்றது. மறுபக்கம் அதிமுகவும் என்டிஏ கூட்டணியும் எதிர்பாராத திருப்பங்களை உருவாக்கி முயற்சிக்கின்றன. யார் வெற்றி பெறுவார்கள் என்று பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும்.